உயர்நெட்ட ஒரு பொறுப்புல ஒரு நல்ல ஒரு பொறுப்புல ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வார்த்தைகளை தெருவில் போறவங்க மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. கலைஞர் அண்ணா, அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி என்று சொல்லப்படக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவங்க பேசினதை விட அண்ணன் சீமானன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானன் பேசினது ஒன்றும் மிகப்படுத்தி பேசல. அவங்க பேசினது தான் பேசினாங்க. திருட்டு ரயில் ஏறி வந்து தொடர் வண்டியில் வர்றதுக்கு பயணச்சீ டிக்கெட் சீட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் அவர் சென்னைக்கு வந்தவர் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் கட்டி எப்படி இந்த உங்களெல்லாம் தலைவர்களாக அமைச்சராக தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறதுக்கு எந்த முறையில் நீங்கள் உழைச்சிங்க? 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி 3வது பெரிய கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவனை கூலிகாரன் என்று அது நீங்கள் எப்படி ஒரு சொல்லலாம்? அப்படி கூலிக்காரன் சொன்னா ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க தலைவன் கூலிக்காரன், அவங்க தலைவன் தான் சொல்லியிருக்காரு கனிமொழி, அவங்க அப்பாவை தான் சொல்லியிருக்காருங்கிறது அது சரியானது. அண்ணன் சொன்ன நாங்கள் 100க்கு 100 நாங்கள் ஏற்போம். நல்ல ஒரு நிலைப்பாட்டில் சகல ஒழுக்க நெறியோடு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய தம்பிகளை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொண்டு சரியான நிலைப்பாட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தலைவரை கொண்டு பார்க்காததெல்லாம் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிற மாதிரி திரையரங்களை வெளிப்படையா போட்டு காட்டிட முடியாது. அது இராணுவ ரகசியம். இவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் எடுத்து வைக்க முடியாத கண்ணியத்தோடு கடைபிடித்து அறநெறியில் பிறந்து குரல்நெறியில் வாழ்ந்து அதே அரசியல் பயணத்தில் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்து வருகிறார். அவரை எதிர்கொள்ள முடியாதவர்கள் இப்படியான குற்றச்சாட்டுகளை அள்ளி எறிகிறார்கள். அண்ணன் இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தமிழீழ விடுதலை புலிகள் தேசிய தலைவர் மேதகு சூரிய தேவர் பிரபாகரனுக்கு இந்தியாவிலேயே பயிற்சி கொடுத்தாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில். இந்திரா காந்தியை குறை சொல்கிறாராம் RS பாரதி. விடுதலை புலிகளை தடை செய்ய முடியாது, காரணம் அது ஒரு இனத்துக்காக, ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக மறுக்கப்பட்ட உரிமைகளை தந்தை செல்வா 27 வருஷம் அகிம்சை போராட்டம், தேசிய தலைவர் மேதகு சூரிய தேவர் 30 வருஷம் ஆயுத போராட்டம். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இரட்டை மாளிகை இடிக்கப்பட்ட போது பயங்கரவாதிகள் அமைப்பெல்லாம் என்று சொல்லி தடை செய்வது என்று சொல்லி இனத்துக்கு விடுதலைக்காக போராடிய ஒரு உன்னத அமைப்பை பயங்கரவாதி என்ற போர்வையை தடை செய்தார்கள். அது பரிசீலனை இருக்குது. இது பயங்கரவாத அமைப்பா இல்லையாங்கிறது பரிசீலனை இருக்கு. மற்ற அமைப்பெல்லாம் பரிசீலனை. தமிழ் விடுதலை புலிகளுடைய அமைப்பு பரிசீலனை இருக்கு. அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல, அவர்கள் வந்து பயங்கரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல. தன்னுடைய இன மக்கள் விடுதலைக்காக உள்நாட்டில் போராடி கொண்டிருக்க தமிழீழ விடுதலை புலிகள். ஐயா வணக்கம். வணக்கம். சீமான் அவர்களை பார்த்து கனிமொழி அக்கா அவர்கள் வந்து கூலிக்காரன், அட்ரஸ் இல்லாமல் போன சீமான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து? கூலிக்காரன் சொல்லக்கூடியது உழைப்பாளிகளை வந்து கேவலப்படுத்துறதாக என்று ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு கூலிக்காரன்றது வந்து எல்லாமே பொதுவாக கூலிக்காரர்கள் தான். அதை வந்து நீ கூலிக்காரன் சொல்லி சுட்டி காட்டும் போது அது கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு உயர்நெட்ட ஒரு பொறுப்புல ஒரு நல்ல ஒரு பொறுப்புல ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வார்த்தைகளை தெருவில் போறவங்க மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. அவர் வந்தும் இட்டுக்கட்டி அவர் வந்து எழுதியோ பேச இல்லை. அவங்களோட முன்னோர், அவங்களுடைய கட்சியுடைய தலைவர் அண்ணாதுரை என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் அண்ணா, அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி என்று சொல்லப்படக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவங்க எல்லாம் பேசினதையும் அவங்க பேசினதை விட அண்ணன் சீமானன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானன் பேசினது ஒன்றும் மிகப்படுத்தி பேசல. அவங்க பேசினது தான் பேசினாரு. அவங்க பேசினதை வச்சு பேசும்போது இவங்க வந்து ஒரு கூலிக்காரன் என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க முதலாளித்துவத்தை சேர்ந்தவங்களா? நீங்க எப்படி முதலாளித்துவத்தை சேர்ந்தவங்களா? நீங்க ஒரு திருட்டு ரயில் ஏறி வந்து என்று சொல்லக்கூடிய தொடர் வண்டியில வர்றதுக்கே பணம் இல்லாம உங்களுடைய தந்தையார் வந்திருக்கார். அவரே தான் முன்மொழிஞ்சிருக்கார், அவரே தான் தன்னுடைய வாயில சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த உலகம் முழுக்க எல்லாருமே எடுத்து பேசி கொண்டிருக்காங்க. திருட்டு ரயில் ஏறி வந்து தொடர் வண்டியில் வர்றதுக்கு பயணச்சீ டிக்கெட் சீட் எடுக்கிறதுக்கு பணம் இல்லாமல் சென்னைக்கு வந்தவர் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் கட்டி எப்படி இந்த
உங்களெல்லாம் தலைவர்களாக அமைச்சராக தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறதுக்கு எந்த முறையில் நீங்கள் உழைச்சிங்க? அப்போ நீங்கள் முதலாளித்துவத்திலிருந்து வந்துடுவீங்களா? இந்த மக்களுடைய வரி பணத்தில் ஆட்சி அமைச்சு ஒரு அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் சாதாரண வளர்ந்து வரும் தலைவர்களை பார்த்து 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கி மூன்றாவது பெரிய கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு தலைவனை கூலிகாரன் என்று அது நீங்க எப்படி ஒரு சொல்லலாம்? அப்ப இவர் சீமானன் எதுக்கும் ஒரு ஆத்திரத்தில் எதுனா ஒன்று சொல்லிவிட்டா நீங்க சீமான் அப்படி பேசிவிட்டார் இப்படி பேசுவான்னு நீங்க சொல்றீங்க, அவர் மேல நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி தவறான கடினமான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பாரம்பரியமாக நீங்க ஒரு தலைவர் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து உங்களுடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதிங்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி கொண்டிருக்க காலத்திலிருந்து உங்களுடைய அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகியிருக்கார், அமைச்சர் ஆகியிருக்கார். அப்போ நீங்க ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக பலமுறை ஆகியிருக்கீங்க. அப்போ அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்த நீங்க இந்த மாதிரி ஒரு கடினமான வார்த்தை இழிவான வார்த்தைகளை நீங்க வந்து தவிர்க்கணும். உங்களை பார்த்து தான் மற்றவர்கள் முன்னுதாரணமாக எடுத்து ஒரு நல்வழிய பயணிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான தலைவிகள் நீங்க ஒரு கேவலமான வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்களா? ஆனா இருந்தால் உங்களை பின்பற்றி வருவவர்களும் அப்படித்தான் பயன்படுத்துவாங்க. இது ஒரு கூலிக்காரன் ஒரு தவறான இது. அப்படி கூலிக்காரன் சொன்னா ஏற்கனவே அண்ணன் சொல்லியிருக்காரு பாருங்க, அவங்க தலைவன் கூலிக்காரன், அவங்க தலைவனை தான் சொல்லியிருக்காரு கனிமொழி, அவங்க அப்பாவை தான் சொல்லியிருக்காருங்கிறது அது சரியானது. அண்ணன் சொன்ன சொல்ல நாங்க 100க்கு 100 நாங்க ஏற்கிறோம். இப்போ சீமான் வந்து பெரியார் பத்தி பேசினதால திமுக காரங்க என்ன செய்யறாங்கன்னா, சீமான் வந்து இலங்கைக்கு போகல, தலைவரை பார்க்கல, அவர் சொல்றது எல்லாமே பொய்ன்றாங்க. உங்களுடைய கருத்து? அண்ணன் வந்து எந்தவித குற்றப்பெண்ணில் இல்லாமல் சரியான நிலைப்பாடு 2009ஆம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து உலக மக்களால் கைவிடப்பட்ட இடத்திலிருந்து அண்ணன் அந்த தலைமை பொறுப்பை ஏற்று இன்று உலக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு காண வேணும் என்ற நிலையில ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டில் சகல ஒழுக்க நெறியோடு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய தம்பிகளை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொண்டு சரியான நிலைப்பாட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது தலைவரை கொண்டு பார்த்தது பார்க்காததெல்லாம் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிற மாதிரி திரையரங்களை வெளிப்படையா போட்டு காட்டிட முடியாது. அது இராணுவ ரகசியங்கள், அது யாருக்கும் சரியாக தெரியாது. இப்ப சொல்லி கொண்டு இருக்கிறவர்களுக்கும் சொல்றவர்களுக்கும் உண்மை நிலைப்பாடு தெரியாது. இவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் எடுத்து வைக்க முடியாத கண்ணியத்தோடு கடைபிடித்து அறநெறியில் பிறந்து குரல் நெறியில் வாழ்ந்து அதே அரசியல் பயணத்தில் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்து வருகிறார். அவரை எதிர்கொள்ள முடியாத இப்படியான குற்றச்சாட்டுகளை அள்ளி எறிகிறார்கள் அண்ணன் மேல். இப்ப சீமான் வந்து இப்படி பெரியார் பத்தி பேசுறதால திமுகவுல இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து RS பாரதி அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு, நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க தடை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. RS பாரதி ஐயா வந்து திமுகவுடைய அமைச்சரவையிலிருந்து அவர் வந்து அந்த கட்சிக்காக பேசுறாரு. அவர் அதை தான் பேச முடியும். நாம் தமிழர் தலைமுறைக்கு சீமானுக்காக பேச முடியாது. அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படுவார், அவரை வந்து பதவிகள் இறக்கப்படும். அந்த நிலையில அவருடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் பேசுறார். இயக்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தமிழீழ விடுதலை புலிகள் தேசிய தலைவர் மேதகு சூரிய தேவர் மேல் பிரபாகரனுக்கு இந்தியாவிலேயே பயிற்சி கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராணுவ பயிற்சி கொடுத்தவங்க, இந்திய ராணுவம் ஆயுதம் வழங்கியது, இந்திய அரசு வாங்கியது. வெளியுறவு கொள்கை ரமேஷ் பண்டாரி பார்த்தசாரதிகள் வந்து வெளியுறவு அமைச்சராக இருக்கும்போது வெளியுறவு கொள்கை நல்லா இருந்தது. இந்திரா காந்தி காலத்துக்கு பிற்பாடு ராஜீவ்காந்தி பிரதமர் பொறுப்பேற்ற பிற்பாடு வெளியுறவு கொள்கை மாறியது. அப்போ வந்து இந்திரா காந்தியை குறை சொல்கிறாரா RS பாரதி, தடை செய்வாங்கன்னு சொல்லி. அப்ப நாம் தமிழர் கட்சி சீமானை தடை செய்துவார்கள் சொல்லிட்டு ஏற்கனவே இந்திய பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை கொச்சைப்படுத்துகிறாரா? அவர் செய்தது சரியில்லைன்னு சொல்ல வராரா RS பாரதி? விடுதலை புலிகளை தடை செய்ய முடியாது. காரணம் அது ஒரு இனத்துக்காக, ஒடுக்கப்பட்ட இனத்துக்காக மறுக்கப்பட்ட உரிமைகளை தந்தை செல்வா 27 வருஷம் அகிம்சை போராட்டம், தேசிய தலைவர் மேல் சூரிய தேவர் 30 வருஷம் ஆயுத போராட்டம். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் இரட்டை மாளிகை இடிக்கப்பட்ட போது பயங்கரவாதிகள் அமைப்பெல்லாம் என்று சொல்லி தடை செய்வது என்று சொல்லி இனத்துக்கு விடுதலைக்காக போராடிய ஒரு உன்னத அமைப்பை பயங்கரவாதி என்ற போர்வையை தடை செய்தார்கள். அது பரிசீலனை இருக்குது. இது பயங்கரவாத அமைப்பா இல்லையாங்கிறது பரிசீலனை இருக்கு. மற்ற அமைப்பெல்லாம் பரிசீலனை. தமிழ் விடுதலை புலிகளுடைய அமைப்பு பரிசீலனை இருக்கு. அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல, அவர்கள் வந்து பயங்கரவாதிகள் அல்ல, தீவிரவாதிகள் அல்ல. தன்னுடைய இன மக்கள் விடுதலைக்காக உள்நாட்டில் போராடி கொண்டிருக்க தமிழீழ விடுதலை புலிகள் புனிதமானவர்கள். உலக நாட்டில் எந்த ஒரு பயங்கரவாத திட்டங்களையும் ஏற்படுத்தவில்லை. தன்னுடைய மக்கள் அடிமைப்படுத்தும் போது அவங்களை விடுதலைக்காக ஆயுதம் தூக்கி போராட வேண்டிய சூழ்நிலை. நாங்கள் தாக்கவில்லை.
அவர்கள் எங்களை அடிக்க ஓங்கினார்கள், நாங்கள் தடுக்க ஓங்கினோம். இதுதான் மற்றும்படி எந்த நிலையிலும் நாங்கள் தீவிரவாதிகள். நாங்கள் உள்நாட்டில் எங்கள் விடுதலைக்காக போராடிய, எங்கள் விடுதலைக்காக, எங்கள் சுதந்திரத்திற்காக, எங்கள் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக, மற்ற இனங்கள் உலக நாட்டில் தன்னுடைய சுதந்திரத்தை மாதிரி வாழ்வது மாதிரி எங்களோட மக்களும் வாழ வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் மேதகு சூரியதேவன் பிரபாகரன் ஆயுதத்தை கையில் எடுத்தார். விடுதலைக்காண்டி போராடிய ஒரு இயக்கத்தை பயங்கரவாதிகள் என்று குற்றஞ்சாட்டி உலக நாடுகள் எங்கள் மேல் தடையை விரித்து 2009ஆம் ஆண்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எங்களை நாட்டோட நாடு போர் செய்யக்கூடிய கருவிகளை வைத்து, உலக நாட்டில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை வைத்து எங்களை தடை செய்து, கொத்து குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு மூச்சு திணற வைத்து எங்களை கொண்டார்கள். திட்டமிட்டு எங்களை கொண்டார்கள். இதுதான் உண்மையாக எங்களை யாரும் தடை செய்ய முடியாது. ஏனால் இந்திய அரசால் உலக நாட்டால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாங்கள் போராளிகள். அப்படி தடை குறை சொல்வதால் இந்திரா காந்தியை தான் குறை சொல்ல வேண்டும். அவர் தான் அதுக்கு காரணம் அமைவது. இந்த கருத்தை நான் இந்த உலக சமூகத்துக்கு முன்வைத்து உலக சமூகம் இதை தீர்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறேன்.